பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா the Chennai Silks. கௌதம், ரேவதி அம்மாவை பத்தி உனக்கு ஒரு உண்மை தெரியும். அது என்னன்னு சொல்லு. ஐயோ, கௌதம்க்கு உண்மை தெரிஞ்சிருச்சா? ஏன் இப்படி கேக்குறாரு? என்ன யோசிக்கிற? சொல்லு இலக்கியா. இல்ல, என்ன என்ன உண்மை கௌதம்? நீங்க கேக்குறது எனக்கு புரியல. அப்படியா? அப்ப உனக்கு எதுவும் தெரியாதா? தெரியாது. ஓஹோ, அப்ப ரேவதி அம்மாவை பத்தின எந்த உண்மையும் உனக்கு தெரியாதுன்னு என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. சத்தியம் பண்ணு. ஏன் தயங்குற? அப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு, அத என்கிட்ட மறைச்சிருக்க, அப்படித்தானே? நீ மறைச்சது என்ன நான் சொல்லட்டுமா? கௌதம், என்னோட பிறப்பு ரகசியம். நான் யாரு, யாரோட புள்ள, யாரு வயித்துல வளர்ந்த, இது எல்லாமே உனக்கு தெரியும், அப்படித்தானே? கடவுளே, இவருக்கு எப்படி உண்மை தெரிஞ்சது? மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? ஆனா இப்படி எனக்கு ஏமாத்திட்டியே. எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இனி நீ தப்பிக்கவே முடியாது. உண்மைய மறைச்ச நீ உன் வாயாலேயே எல்லாத்தையும் சொல்லிரு. என்ன பெத்த அம்மா யாரு? சொல்லு. என்ன பெத்த அம்மா யாரு? ஐயோ, நான் வர ஜானகி சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேனே. சொல்லு. ஓ, புதுசா ஏதாவது பொய் சொல்லி சமாளிக்கலான்னு பாக்குறியா? அதுக்கு வாய்ப்பு இல்ல. நீ இப்போ என்னோட பிறப்பு ரகசியத்தை சொல்லியே ஆகணும். கௌதம், என்ன எதுவுமே கேட்காதீங்க. என்னால எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா என்னால சொல்ல முடியும். சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? ரேவதி அம்மா தான் என்னோட உண்மையான அம்மா. என்ன 10 மாசம் சுமந்து பெத்த தாய் ரேவதி அம்மா. கரெக்டா? சொல்லு. கௌதம், கேட்டுட்டேன். இன்னும் ரேவதி அம்மாவோ இப்ப ரூம்ல பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் என் காது பட கேட்டுட்டேன். கேட்டுட்டீங்களா? ஐயோ கடவுளே, போச்சு, எல்லாமே போச்சு. எது உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு இவ்வளவு நாளா நினைச்சேனோ அது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ரேவதி அம்மா தான் உங்க அம்மாங்கிற ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை நானே மீறிட்டேனே. ஐயோ ஐயோ, ஏண்டி இலக்கிய ரகசியத்தை வெளியே சொன்னேன்னு அவங்க கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு மன்னிப்பே கிடையாது. சத்தியமா? என்ன சொல்ற? யாருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த? சொல்லு. ரேவதி அம்மா என்னோட அம்மாங்கிற உண்மைய என்கிட்ட சொல்ல கூடாதுன்னு உன்கிட்ட சத்தியம் வாங்கினது யாரு? சொல்லு. சொல்லுங்கறல்ல. ஜானகி அத்தை. ஜானுவா? அப்போ ரேவதி அம்மா தான் என்னோட உண்மையான அம்மான்னு ஜானுவுக்கு தெரியுமா? ஜானுவுக்கும் என் பிறப்பு ரகசியம் தெரியுமா? தெரியும் கௌதம். அப்போ நீங்க ரெண்டு பேரும் அதை ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்சீங்க? ஜானு எதுக்கு உன்கிட்ட சத்தியம் வாங்கணும்? சொல்லு. அம்மா, நான் ரேவதி அம்மாவோட புள்ளன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? நீ எப்படி அதை கண்டுபிடிச்ச? கட்டி காத்த எல்லா ரகசியமும் உடைஞ்சு போச்சு. இனி நான் மீதி ரகசியத்தையும் சொல்லிதானே ஆகணும். சொல்றேன் கௌதம். கௌதம் வாயால
அவங்கள அம்மான்னு கூப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் சரின்னு வாக்கு கொடுத்துட்டேன். அந்த ரேவதி ஒரிஜினல், நான் டூப்ளிகேட் மாமியார் தானே. எதுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிற, அப்படிதானே? ஐயோ அத்தை, என்ன போய் ஏன் அத்தை இப்படி எல்லாம்? நீ செய்யறதெல்லாம் அப்படிதானே இருக்கு. நீ கௌதம் கிட்ட ரேவதி பத்தின உண்மையை சொல்ல மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடு. கொடு. நீ மட்டும் உண்மையை சொன்னா அடுத்த நிமிஷமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். இலக்கியா, அத்தை, இலக்கியா எதையுமே மறைக்க மாட்டான்னு உங்க புள்ள நம்புறாரு. மறைச்சே ஆகணும்னு நீங்க சொல்றீங்க. தாம் பெத்த புள்ளையோட கடைசி காலத்துல வாழணும்னு ரேவதி அத்தை ஆசைப்பட்டு எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லி அவர் கூட அவங்கள சேர்த்து வைக்க சொல்லி அதை நான் பண்ணுவேன்னு அவங்க நம்புறாங்க. இப்ப நான் யார் பக்கம் நிக்கிறதுன்னு சொல்லுங்க. விதின்னு ஒண்ணு இருக்கு. நில்லு. கடைசி வரைக்கும் ரேவதிக்கும் கௌதம்க்கும் என்ன சம்பந்தம்னு அவனுக்கு தெரியக்கூடாது. அப்படி மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஒவ்வொரு நாளும் நான் செத்து பொழைச்சிட்டு இருக்கேன். இலக்கியா, நீ எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுமா. அந்த ரேவதியை இந்த ஊர்ல இருந்து எப்படியாவது அனுப்பிச்சிடு. அவளுக்கு எவ்வளவு காசு, பணம், சொத்து என்ன வேணாலும் நான் கொடுத்துடுறேன். அவளை எப்படியாவது இங்க இருந்து அனுப்பிச்சிடுமா. வயசு வித்தியாசம் கூட பார்க்காம நான் வேணா உன் கால்ல விழுறேன். எனக்கு இதை தயவு செஞ்சு பண்றீங்க, இப்படி பேசுறீங்க. எனக்கு வேற வழியே தெரியலம்மா. நான் என் புள்ள கௌதம வயிற்றுல சுமக்கலதான். ஆனா அவனை நான் எழுதிருவேனோன்னு என் மனசுல எனக்கு பயமா இருக்குமா, பயமா இருக்கு. தயவு செஞ்சு இதை செஞ்சு கொடுத்துற இலக்கியா. கௌதம், இதுதான் நடந்தது. கௌதம், ஜானகி அத்தை பெத்த மகனா நினைச்சு ஆசையா வளர்த்த புள்ள அவங்கள விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த உண்மையை மறைக்க நினைச்சு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும்? எப்படி நான் உங்ககிட்ட உண்மையை சொல்ல முடியும்? கௌதம், சாரி கௌதம். நிறுத்து. இவ்வளவு பெரிய தப்ப செஞ்சுட்டு சாரி கேக்குறியா? கௌதம், நீங்க செஞ்சதுக்கு மன்னிப்பே கிடையாது. உனக்கும் ஜானுவுக்கும் உண்மை தெரிஞ்சும் அதை என்கிட்ட சொல்லாம என்ன முட்டாளாக்கி இருக்கீங்கல்ல? இல்ல கௌதம், பெத்த அம்மா இருந்தும் அது தெரியாம உங்க விளையாட்டுக்கு நான் பலியா இருக்கேன். புள்ள தன்னை விட்டு பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்ச ஜானுவுக்கு உண்மையான தாய் கிட்ட இருந்து அவங்க என்ன பிரிச்சது மட்டும் தப்பா தெரியலையா? கௌதம், ஏன் இலக்கியா, உனக்கு சத்தியம் தான் பெருசா போச்சா? உன் கழுத்துல தாலி கட்டி உனக்காகவே வாழ்ற உன் புருஷன் கிட்ட உண்மையை சொல்லணும்னு உனக்கு எப்படி மனசு வராம போச்சு? கௌதம், அப்படி இல்ல கௌதம். நிறுத்து. உன் துரோகத்துக்கு விளக்கம் சொல்லாத. என்ன பெத்த அம்மா நான் வாழ்ற வீட்டுல ஒரு வேலைக்காரியா இருந்திருக்காங்க. ஆனா அது உங்களுக்கு தெரிஞ்சும் அத பார்த்து பார்த்து ரசிச்சிருக்கீங்களே, உங்களெல்லாம் என்ன சொல்றது? என்ன பெத்ததை தவிர ரேவதி அம்மா வேற என்ன தப்பு பண்ணிருக்காங்க? அதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? அதுவும் அந்த தண்டனைங்க நான் நம்பின நீயும் ஜானுவும் எனக்கு தந்தது என்னால தாங்க முடியல. கௌதம், உண்மையை மறைக்கிறதுக்கு 1000 காரணம் சொல்றீங்க. ஆனா பெத்த அம்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு என் உரிமை தானே. அந்த உரிமையை தடுத்ததுக்கு தார்மீகமான ஒரு காரணத்தை சொல்ல முடியுமா? ஏன் பிறப்பு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிற உரிமை எனக்கு இல்லையா? இல்ல அந்த தகுதி தான் எனக்கு இல்லையா? அஞ்சலி என் பிறப்பை பத்தி கேள்வி கேட்டதுல இருந்து நான் என் மனசுக்குள்ள அனுபவிக்கிற வேதனை உனக்கும் தெரியும் தானே? என் அம்மா யாரு, அப்பா யாரு, நான் எப்படி இங்க வந்தேன், என் அம்மா ஏன் என்ன பெத்து போட்டுட்டு போனாங்கிற கேள்வி ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசை ரணப்படுத்துது. அது உனக்கு தெரியும்ல? என் வேதனை எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்க 2 பேரும் என் மேல கொஞ்சம் கூட இரக்கம் காட்டல.
ஏன் இவ்வளவு கொடூரமான புத்தி? கௌதம், என்ன வார்த்தையால கொல்லாதீங்க கௌதம். அத்தைக்கும் சரி எனக்கும் சரி உங்களுக்கு கெடுதல் செய்யணும்னு எந்த ஆசையும் இல்ல. எல்லாமே சூழ்நிலை கௌதம். எங்க எடுத்து வளர்த்த புள்ள தன்னை விட்டுட்டு போயிடுவானோன்னு அத்தைக்கு பயம். சத்தியத்தை மீறினா அத்தையோட உயிருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயம். அதனாலதான் என்னால உண்மையை சொல்ல முடியல. மத்தபடி ரேவதி அத்தை யாருன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு நான் தினம் தினம் தவிச்சிட்டு இருந்தேன். அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன் கௌதம். ஆனா அது நடக்கிறதுக்குள்ள இப்ப நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்க. தப்பு செஞ்சுட்டு அதுக்கு சாக்கு போக்க சொல்லாத. நீ செஞ்சது நம்பிக்கை துரோகம், மன்னிக்க முடியாத குற்றம். பாவம் ரேவதி அம்மா, நான் அவங்க புள்ளன்னு தெரிஞ்சும் அத வெளியில சொல்ல முடியாம எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. பெரிய பிசினஸ்மேன் கௌதம் தான் என்னோட புள்ளன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு ஆசை இருந்திருக்கும். அந்த ஆசையில நீங்க 2 பேரும் கெமிக்கலை ஊத்தி அழிச்சிட்டீங்களே. நீங்க பண்ண துரோகத்துக்கு இப்பவே நான் பிராயச்சித்தம் பண்ண போறேன். இப்பவே போய் அவங்க முன்னாடி நின்னு அவங்க தான் என் அம்மானுக்கு எனக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்ல போறேன். ரேவதி அம்மாவோட 30 வருஷ தவத்துக்கு இப்ப வந்து வரம் கிடைக்கட்டும். அவங்க 10 மாசம் சுமந்து பெத்த மகனை பார்த்து சந்தோஷப்படட்டும். அம்மா, உன் புள்ளைய தேடி நீ அலைஞ்சது போதுமா? உன் புள்ளன்னா உன்னை தேடி வரமா? கௌதம், 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 வேணா கௌதம், கௌதம், இப்ப வேணா கௌதம். உங்களுக்கு இப்ப உண்மை தெரிஞ்சு ரேவதி அத்தைய மட்டும் நீங்க அம்மாவா ஏத்துக்கிட்டீங்கன்னு அங்க ஜானகி அத்தைக்கு தெரிஞ்சா அவங்க தாங்க மாட்டாங்க கௌதம். அந்த பாச போராட்டத்துல அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா ஆயிடும். கொஞ்சம் பொறுங்க கௌதம், ப்ளீஸ் கௌதம். நீ சொல்றதெல்லாம் நான் கேப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கியா? கையோட கௌதம், கௌதம், வேணா ப்ளீஸ் கௌதம், 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 ப்ளீஸ் கௌதம், 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 ப்ளீஸ் கௌதம். நீங்க உண்மை தெரிஞ்ச மாதிரி ரேவதி அத்தை கிட்ட காட்டிக்காதீங்க. முடியாது. இனி உன் பேச்ச நான் கேக்குறதா இல்ல. கௌதம், அத்தை, அத்தை எங்க போயிட்டாங்க? அம்மா, எங்கடா? ச்சே. கௌதம், அத்தை பாத்ரூம்ல இல்ல கௌதம். ஒருவேளை வெளியே இருப்பாங்களோ? சிஸ்டர், சொல்லுங்க ரூம்ல சார். ரேவதி அம்மா காணோம். எங்க போனாங்க? காணுமா? என்ன சார் சொல்றீங்க? உள்ளதானே இருந்தாங்க. ஆனா இல்லையே. இல்ல சார், ரூம்ல நல்லா பாத்தீங்களா? ஐயோ, செக் பண்ணிட்டோங்க, அவங்கள காணோம். ஐயோ, அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் எங்கேயாவது வெளிய போயிருக்க போறாங்க. போய் பாருங்க சார். நானும் போய் பாக்குறேன் சார். போய் பாருங்க. சரி. ம். அம்மா, அம்மா, எங்கடா போனா? வாணா இந்த சைடு பாப்போம். போ. எங்கடா போனா? டேய், அந்த ரேவதியை புடிச்சே ஆகணும்டா. இல்லன்னா SSK சார் நம்மள கொன்னே போட்டுருவாரா. அவ இங்கதான் இருப்பானே, புடிச்சிடலானே. சரி, நீ அந்த பக்கம் பாரு, நான் இந்த பக்கம் போய் பாக்குறேன். சரிண்ணே. போ. எங்கதான் போனாங்க? கௌதம், அத்தை எங்க போனாங்கன்னு சிசிடிவியை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். போலாம் கௌதம். மேடம், மேடம், இங்க சிசிடிவி சர்வர் ரூம் எங்க மேடம் இருக்கு? அந்த லாஸ்ட்ல இருக்கு. ஆனா இப்ப அது லாக் ஆயிருக்குமா. ஏன் மேடம், என்னாச்சு? சூப்பர்வைசர் வெளியே போயிருக்காருமா. ச்சே, நம்ம நேரமே சரியில்லை. அத்தை எதுக்கு வெளியே வந்தாங்கன்னு தெரியலையே. போதும், நிறுத்து.
நீ ஒண்ணு என் அம்மா மேல அக்கறைப்படாத. எல்லாம் ஒன்னாலதான். இத்தனை நாள் அவங்க யாரு நீ என்கிட்ட இருந்து மறைச்ச. ஆனா இப்ப எனக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்தா அவங்க என்கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க. என் அம்மா மட்டும் எனக்கு கிடைக்கல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். கௌதம் 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 எங்க கௌதம் போறீங்க? நான் எங்க போனா உனக்கு என்ன? ஒருவேளை என் அம்மா என்ன தேடி போயிட்டாங்களோ என்னவோ. அவங்க எங்க போயிருந்தாலும் அவங்களை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். கௌதம் கௌதம் நானும் வரேனே கௌதம். ஒன்னும் தேவையில்ல. இது வரைக்கும் நீ எனக்கு பண்ண உதவியே போதும். இனி அம்மாவை நான் பாத்துக்கிறேன். கௌதம் கௌதம் அண்ணா என் கார் கீ கொடுங்க. சார் இருங்க சார், நான் போய் எடுத்துட்டு கொடுங்க, வரேன். நானே எடுத்துக்கிறேன். சரி கொடுங்க. இந்தாங்க சார். தேங்க்ஸ். அத்தை எங்க அத்தை போயிட்டீங்க? உங்களுக்கு ஏதாவது ஆபத்தா? ஐயோ கடவுளே. ஐயோ மேடம், சிசிடிவி ரூம் இன்சார்ஜ் வந்துட்டாரு. அப்படியா? சார் சார் சொல்லுங்க. ரூம் நம்பர் 205 பக்கத்துல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் கொஞ்சம் உடனே பார்க்கணும் சார். நீங்க யாரு? சார் அந்த ரூம்ல இருந்த பேஷண்டோட ரிலேஷன் சார் நான். அப்படியா? அவங்க திடீர்னு காணாம போயிட்டாங்க சார். எங்க போனாங்கன்னே தெரியல. ரூமுக்கு வெளியே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்தா அவங்கள தேட கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். கொஞ்சம் அவசரம் சார், ப்ளீஸ் கொஞ்சம் பாருங்க சார். சரி காமிக்கிறேன் பாருங்க. ஆமா, எப்ப காணாம போனாங்க? சார் இப்போ ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சார். ஓ ஓகே. 20 மினிட்ஸ் முன்னாடி இருந்து ப்ளே பண்ற பாத்துக்கோங்க. சரிங்க சார். யார் அவங்க? அத்தையோட ரூமை எதுக்கு வாட்ச் பண்றாங்க? எங்க போறாங்க? கொஞ்சம் நிறுத்துங்களேன் சார். அவங்க நடந்து போறத ரீவைண்ட் பண்ணி காட்டுங்க. சார் அந்த ஆளுங்க இருக்காங்களா, அவங்கள ஜூம் பண்ணுங்களேன். இவங்க எஸ்எஸ்கேவோட ஆளுங்கல்ல? அத்தை எங்க இருக்காங்கன்னு இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க? அத்தை இவங்கள பார்த்து தான் தப்பிச்சு போறாங்களா? ஓகே சார், தேங்க்யூ. என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? சார் பிரச்சனை தான் சார், ஆனா அது நாங்களே பாத்துக்கிறோம். ஏதாவது உதவி தேவைப்பட்ட மறுபடியும் வரோம் சார். வரேன். அத்தை எங்க போனாங்கன்னு தெரியலையே. அந்த ரவுடிங்க கையில சிக்கிட கூடாது. இப்ப என்ன பண்றது?
மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.